இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற அமமுக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே திமுக அரசுதான் பிரச்சனையை ஏற்படுத்தியது என கூறிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசியதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கிண்டல் செய்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாததை வரவேற்பதாகவும் டிடிவி தினகரன் கூறினார். பழனிசாமியை சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி வழக்கு தடை கேட்டாங்க. ஆனா சென்னை உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர்கள் தேர்தல் ஆணையம் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனையில சின்ன பிரச்சனையில அவர்கள் விசாரிக்கலாம். அடுத்தது தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த மாதத்துல எனக்கு தெரிந்து ஜனவரி 24 வரை அவங்க விசாரிச்சாங்க. இடையில அதிமுக சார்பா போய் நீதிமன்றத்துல எந்த நீதிமன்ற ஆணைப்படி விசாரிச்சாங்களோ அதுக்கு தடை கேட்டாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு நீதிமன்றம் அன்றைக்கு தடை கொடுத்து மறுபடியும் விசாரணை அழைத்த நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறது அந்த தடையும் இல்லை, அவர்கள் விசாரிக்கிறார் சொல்லுங்க. விசாரணைக்கு பிறகு என்ன முடிவு வருதுன்னு நானும் உங்களை மாதிரி அவரால் எதிர்பார்த்தேன்.